ரிசிப்ட் தான் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு. உங்கள் ஆள் அண்ணாச்சி. ம் ம் இதை பாருங்க, இந்த ஒரு தடவை தான். இனிமே பேப்பர்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் லாரி வெளியில் வரும். புரிஞ்சுதுங்களா? சரிங்க சார். அண்ணாச்சி நமக்கு வேண்டியவர் தான். எல்லாம் சரியா இருக்கும், நான் பார்த்துக்கிறேன். ஆ ம். ஆ ஹலோ. நம்ம சுந்தருக்கு செலக்ஷன் ஆர்டர் வந்திருக்கு. வெரி குட். ஆ சுந்தருக்கு செலக்ஷன் ஆர்டர் வந்திருக்கான். ஆஹா. சரி, அவனுக்கு கங்க்ராட் சொல்லிடு. சரிங்க. பாப்பா என்ன பண்றா? அதானே, உடனே பாப்பாவை கேட்டுருவீங்களே. இதோ இங்கதான் இருக்கா, கொடுக்குறேன். வாடி. சொல்லுங்கப்பா. சாப்பிட்டியாமா? ம் சாப்பிட்டு படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. வெரி குட். படி, ம் நல்லா படி. ஒரு நிமிஷம்மா, உங்க மாமா பேசணுமா? ஆ. எப்படி இருக்கதானோ? போன சண்டே ஏன் வரல? போன சண்டே ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன். அடுத்த சண்டே கண்டிப்பா வந்து பாக்குறேன். என்ன ம் கொஞ்சம் சுந்தர் கிட்ட போன கொடுமா. அண்ணா, மாமா பேசுறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சுந்தர். தேங்க்ஸ் மாமா. நீ உன் அப்பாவோட பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறேன். ஃபிட்னஸை கரெக்டா வச்சுக்க, கான்ஃபிடென்ட்டா இரு. சரிங்க மாமா. கண்டிப்பா நீ சக்சஸ்ஃபுல்லா வருவ. ஓகே, தேங்க்ஸ் மாமா. மாப்பிள்ள பசிக்குதுல, புரோட்டா சாப்பிட்டு போகல. மத்தியான வெயில் எவ்வளோ பரோட்டா சாப்பிடலாம்ல, மூடிட்டு வாழ. ஏழை இங்கே நீ பட்டுற? நீ தானே சாப்பிடணும்னு சொன்ன. என்னது இங்கேயா? ஆமாம், இங்கே தான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருல. ஏ செலவு தாறுமாறாயிரும்ல. வாழ பார்த்துக்கலாம். நம்மகிட்ட தான் அடிச்சானா? மேட்ரு இப்படி போகுதா? இதுக்கு தான் கூட்டிருந்தியா? தனம், ம் அந்த பயலுக்கு வந்திருக்கானுங்க. ம் உன்னையே பார்த்துட்டு இருக்காண்டி. தெரியும், கண்டுக்காம சாப்பிடு. ஆர்டர் ப்ளீஸ் சார். 2 புரோட்டா. இங்கே பரோட்டா இல்லை சார், பீஸா, பர்கர், பாப்கார்ன், சிக்கன். என்ன மாப்பிள்ள புரியுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. நம்ம ஊரையும் கிடைச்சானுங்களா? 2 லெமன் ஜூஸ். ஓகே. ஏ நீ வேணா ஜூஸ் குடி. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ 50, 35, 110, 100. இதுதான் சிக்கன் பர்கர் காம்போ. இதுல ஒன்று கொடுங்க. ஓகே சார். சீக்கிரம் மாப்பிள்ள. ரவ்வா ஆமாம். சொல்லிட்டியா? இல்லை, ஏன் சொல்ல வேண்டியது என்ன? நாம் ஏதாவது பேசி அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான்னா லவ்ல எல்லாம் எடுத்தவங்க ஒருத்தவங்க இருக்கக்கூடாது மாப்பிள்ள. முதல்ல லுக் விடணும், அப்புறம் இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தாம்ல பேசணும். அப்போ தாம்ல ஒர்க் அவுட் ஆகும். சத்தாண்டா நானும் சொன்னேன். அளவை ஊற்றி மூடிட்டு உழவுக்கு விளக்கம் கொடுக்கியா? எல்லாம் சொல்லுவாப்ல. நீ வாழ்க்கையில பீஸா பர்கர் சாப்பிட்டுருக்கியா? இல்ல. சாப்பிடுனா உடனே டீசல் கிளம்பி போல. உடனே வரோம்ல. சீக்கிரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாழ. தான் 135 ரூபாயா? மாப்பிள்ள இது எப்படி சாப்பிட்றது? மூடிக்கிட்டு சாப்பிடல. அப்புறம் மாப்பிள்ள ஓ தானே அது. வேற எஸ் சார். எனக்கு 2 மட்டன் பர்கரு. எஸ் சார். உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லிங்களா? சிக்கன் கட்லட் 3. சிக்கன் ரோலு. அவ்வளோதான். ஓகே சார். தேங்க்யூ மேடம். நீ செல்லும் பாதையெல்லாம் என் கால்கள் தேடுதே. காசு கொடுத்து சரி பாய்டி. ஓகே பாய். சொல்லமா? இப்படி தாட்டில் விட்டு போயிட்டானே. பின்னாடியே வராண்டி. வரட்டும் வரட்டும், பார்த்துக்கலாம்.
ஹலோ யாரை தேடுற இவளையா? அப்ப பின்னாடியே வர ஃபாலோ பண்றியா? ஆமாம், லவ் பண்ணா ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். என்னது லவ் பண்றியா? ம், வாடி போலாம். தேங்க்ஸ்ல தெரியல இல்லை மாப்பிள்ள என்னல இப்படி பண்ணிட்ட? பயலுக்கு யாட்டி காசு இல்லைல்ல, பிள்ளைகளை பார்த்தனா பயலுகளை கழட்டி விட்டில்ல. நீ தானே சொன்ன லவ்வில் கூட்டு சேர்க்கக்கூடாதுன்னு. ஏன்டி இங்க நிப்பாட்டுற? இப்ப வராங்களான்னு பாருடி. ஏய் மாப்பிள்ள மறுபடியும் அதே புடிச்சுனா. ஏய் இன்ஸ்பெக்டர் பார்த்தா நொங்கு எடுத்துருவாங்க. வண்டி திருப்பல. ஏய் வண்டி திருப்பல. ஏய் நின்னு திருப்புட. தெரியும்டி, பயம். அதான் இங்க நிறுத்தினேன். ஏய் திருப்பல. உள்ள போய் தான் சொல்லிட போறாளுல. சரியான பயந்தாங்கோலி பசங்க. தெரிஞ்சு ஓட போறானுங்க. எவ்வளோ நாளா ஃபாலோ பண்ற? 2 வருஷமா ஃபாலோ பண்ணுறேன். நான் உன்னை பார்த்ததே இல்ல. நீ என்னை பார்த்ததில்ல, ஆனால் 2 வருஷமா நான் உன்னை மட்டும்தான் பார்க்கேன். நீ ரொம்ப தான் போய் சொல்ற. இல்லை இல்லை, என்ன பண்ற? இதை பார். என்னது? இது 6 மாதத்துக்கு முன்னாடி நீ சிவன் கோயிலில் சாமி கும்பிட வந்தப்ப உன் தலையில இருந்து விழுந்த மல்லிகைப்பூ. இது மாதா கோயில் 5ஆம் திருவிழாவில் நீ சாப்பிட்டு போட்ட ஐஸ்கிரீம் கப்பு. இது என்னன்னு பாரு. ஏய் என்னடி கன்னியாகுமரி 2009 போட்டிருக்கு? நீ கன்னியாகுமரி போன? சிக்கிட்டான்டா. ஹேய் நிஜமா கன்னியாகுமரி போனியா? ஆமாண்டி, போனேன். ஒன்று தெரியுமா, நான் கன்னியாகுமரிக்கே போனதில்லை. அப்போ அவன் சொன்னதெல்லாம் பொய்யா? ஆமாண்டி, ஆனா அவன் சொன்ன போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அசத்தும் அழகு அப்படியே நிலவு, அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு. அசத்தும் அழகு அப்படியே நிலவு, அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு. எனக்கு நேத்து வர இதயம் ஒண்ணுதான், அதையும் எடுத்துக்கிட்டு போறா அந்த பொண்ணுதான். குறும்பு சிரிப்பாலே கிள்ளி வச்சா நெஞ்சுக்குள்ளே போய். அசத்தும் அழகு அப்படியே நிலவு, அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு. என்னெல்லாம் உனக்கு வேலையை பார்த்துட்டு இருக்க? போல மாறிப்போனேனே, காரணம் என்ன இந்த கன்னி பெண்தானே. ஓ எனக்கு ஒண்ணு கடவுளிடம் எதுவும் நான் கேட்டதில்லை, இனிமே இவளத்தா என்று கேட்பேனே. ஓ எப்படி சொல்வது என்னத்தை சொல்வது வார்த்தை போதவில்லை. அட இப்படி ஒருத்தி கிடைச்ச பிறகு மூச்சு தேவையில்லை. முள்ளுக்கும் பூவுக்கும் மத்தியில் தான் இந்த கார வாழ்க்கை. அசத்தும் அழகு அப்படியே நிலவு, அவளை நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு. மின்னல் ஒன்று வெட்டியதே, வானம் கையில் எட்டியதே,
என்னை விட்டு என் நிழல்